வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நயனார் நாகேந்திரன் மு.க. ஸ்டாலின் திடீர் சந்திப்பு, கூட்டணி உறுதியானது. அப்போ அதிமுக கதி அந்தோ கதி தான். அதிமுக, திமுக, பாஜக மூன்றும் ஒரே கூட்டணி இல்லையா? மாறுகுதா அரசியல் களம்? அதையும் பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி வெங்கட் நாராயணனுடைய வீடியோ இணையதளத்துல செம்மையா வைரல் ஆகுது. யார் அந்த வெங்கட் நாராயணா கேக்குறீங்களா? விஜய்க்கு ஓட்டு போட்டவனுங்களா தெரியும். ஆனா ஓட்டு போடாதவங்களுக்கு இந்த வெங்கட் நாராயண பற்றி தெரியாது. அவர் வீடியோ இணையதளத்துல என்ன வைரல் ஆகுது அதுவும் தெரியாது. வீடியோவால நமக்கு என்ன பிரச்சனை என்பதும் தெரியாது. சோ எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை இந்த வெங்கட் நாராயணனுடைய திரைப்படத்தை பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிட்டு இருக்கின்றார். அவற்றையும் நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக வெங்கட் நாராயணனுடைய வீடியோ பார்த்துட்டு வரீங்களா? இந்த வெங்கட் நாராயண பற்றி சொல்றியப்பா, யாருப்பா இவரு அப்படின்னு கேக்குறீங்களா? இவர் தாங்க டெல்லி மேலிட பிரதிநிதி. நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட விட்டு கொடுக்காமலும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து நமக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்காகவும் கேபினட் அந்தஸ்துல நியமிக்கப்படக்கூடியவர் தான் இந்த டெல்லி மேலிட பிரதிநிதி. அந்த பதவியில தான் இந்த வெங்கட் நாராயண அவர்களை போட்டிருக்காங்க. இவருடைய நியமனமே பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாச்சு. இவரு ஆந்திராவில் பிறந்தவர், தெலுங்கரு, கர்நாடகாவில் தொழில் செய்யறாரு, கர்நாடகாவில் தான் இருக்கிறாரு. ஆனா இவரை போய் டெல்லி மேலிட பிரதிநிதியா போட்டா தமிழ்நாடு பத்தி தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் தெரியுமா? பண்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய தேவை தெரியுமா? தேவையில்லாம ஆந்திராவில் பிறந்தவரை, கர்நாடகாவில் வளர்ந்தவரை, கர்நாடகாவில் தொழில் செய்யறவரை, கர்நாடகாவை கர்ம பூமி என்று சொன்னவரை இப்பவும் கர்நாடக ஆட்கள் மட்டும்தான் இவருன்னு இருக்கிறாங்க. குறிப்பா இப்ப நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியுமா? அந்த வீடியோ எங்க எடுக்கப்பட்டது தெரியுமா? பெங்களூர்ல எடுக்கப்பட்டது. சரிப்பா, அந்த வீடியோ பத்தி அவ்வளவு பெருமையா பேசுற அப்படின்னு சொல்லுவீங்க. இவர் தான் நம்ம விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை எடுத்தவர். சரி, ஓகே. இப்போ அவரு டாக்ஸி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கின்றார். டாக்ஸினா உங்க எல்லாருக்கும் தெரியும், விஷம் அப்படின்ற தலைப்புல ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த பட ப்ரொமோஷனுக்கு தான் பெங்களூர் வந்திருக்கின்றார். அதான் நடிகைகளுடன் கட்டிப்பிச்சு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் சோறு ஊட்டிட்டு இருக்காரு. சரிப்பா, அது அவருடைய பிசினஸ், செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை இருக்குது, இல்ல நேபாளத்துல என்ன நடந்திருக்குது, டெல்லி மேலிட பிரதிநிதி என்ன வேலையை பார்க்கணும் நீங்களே சொல்லுங்க. நேபாளத்துல நடந்திருக்கக்கூடிய பேரழிவுல தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய இந்த வெங்கட் நாராயணா 2 நாளா அவருடைய திரைப்படத்துக்காகவே ப்ரமோஷனுக்காக மாநிலமா போயிட்டு இருக்காரு. நடிகைகளை ஒன்று திரட்டி படத்தை விளம்பரம் செஞ்சிட்டு இருக்காரு. பல சேனல்ல உட்காந்துக்கின்னு படம் பற்றி பேசிட்டு இருக்கின்றார். கடைசி 2 நாள் நேபாளத்துல எவ்வளவு பெரிய பேரழிவு, ஆனா அதை பற்றி இவர் சிந்திக்கவும் இல்லை. நேபாளத்தில் நடந்த விஷயம் பற்றி தமிழ்நாட்டுக்கு தகவலும் தெரிவிக்கல. அதோட டெல்லியிலுடைய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இல்லத்துல தான் இவர் இருக்கணும். ஆனா அங்க 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறை உருவாக்கி இருக்காங்க. அங்க இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி கவனிக்க வேண்டிய இவரு, மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து கொண்டு தமிழர்களை மீட்க வேண்டிய இவரு பட ப்ரமோஷனுக்காக சுத்திக்கிட்டு திரிகிறார். விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க இல்லைங்க, அப்புறம் அனுபவிக்க வேண்டியதுதான். மாற்றம் என்று சொல்லிட்டு கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? வெங்கட் நாராயணா அவர் வேலையை பார்க்கிறார். ஆனா இந்த வெங்கட் நாராயணா டெல்லியில இருந்துகிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் ஒரு இணைப்பு பாலமா இருந்து இணைத்து தமிழ்நாட்டில் இந்த பேரிடரில் சிக்கி இருக்கின்ற குடும்பங்கள் எங்க அம்மா முகத்தையாவது பார்க்கணும், கடைசி தருணத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு அழுகின்ற குடும்பங்கள் தமிழ்நாட்டில் ஏராளம். கிட்டத்தட்ட ஒரு 57 பேர் போயிருக்காங்க. அந்த 57 பேர்ல 20 பேர் நல்ல சேஃப்டியா இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 37 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியவே இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்ற தருணத்துல களத்துல ஒண்ணு இறங்கி இருக்கணும் இல்லையா? கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தகவலை பெற்று தமிழ்நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனா வெங்கட் நாராயணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பட ப்ரமோஷன் இருக்கிறாரு. அவருக்கு அவர் கவலை, நமக்கு நம்ம கவலை. நியமிச்சாங்க பாருங்க இந்த கவர்மெண்ட், அவங்க என்ன சொல்றது? அதான் கஷ்டம். வெங்கட் நாராயணா அவருடைய வேலையை பார்க்காத காரணத்தினால தமிழ்நாட்டிலிருந்து குழுக்கள் போயிருக்காங்க, கூடவே அமைச்சர் பெருமக்களும் போயிருக்காங்க. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் யார் போயிருக்காங்க பாத்தீங்கன்னா, ராஜ்மோகன் போயிருக்கிறாரு, ஆதுவஜனா போயிருக்காரு, அப்புறம் தென்னரசு போயிருக்காரு, அதுக்கப்புறம் வினோத் போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டெல்லி மேலிட பிரதிநிதி அந்த வேலையை பார்த்தா இங்க ஒரு 2 அமைச்சர் குறைவா போயிருக்கலாம்.
ஆனா அவர் வேலையை பார்க்காத காரணத்தினால நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆட்களை அனுப்ப வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறை தொடங்கி இருக்கிற இடத்துல இருந்து தகவலை தெரிவிக்க வேண்டிய வெங்கட் நாராயணா எங்க இருக்காருன்னு பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அவலம். தன்னுடன் நடித்தவங்க, தனக்கு ஆதரவா இருந்தவங்க, தனக்கு நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறவங்க, ஏன்பா நான் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தா என்னுடன் இருக்கிறவங்களும் பெரிய இடத்துக்கு தானே வரணும். எனக்கே நம்பிக்கையா இருந்தாங்க, அவங்க ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையா இருக்க மாட்டாங்க? ஒண்ணுமே தெரியாத தத்தியா இருந்த என்னையே நடிகராக்குனாங்க, என்னையே முதலமைச்சராக்குனாங்க. இவங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாநிலத்துக்கே சம்பந்தம் இல்லாம, ரெண்டாவது மக்கள் சேவை பற்றியே தெரியாத பிசினஸ் மேன்கள்லாம் கொண்டு போய் மேலிட பிரதிநிதியா போட்டா இதான் நடக்கும். சமூக வலைதளத்துல கழுவி ஊத்துறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் கண்டுக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு துளி அளவு கூட கண்டுக்காது. நீங்க சொல்லுங்க, மிஸ் ஆனாங்கல்ல, அவருடைய நிலைமை ஏதாவது தெரியுமா? இதுவே திமுகவோ அதிமுகவோ இருந்தா 24 மணி நேரம் அங்க என்ன நடக்குது என்ற விஷயத்த மீடியாக்களை சொல்லி விளம்பரமாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஜய் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவசர கூட்டம் போட்டாங்களாம், அந்த ஆலோசனையில இந்த முடிவு எடுக்கப்பட்டதான். என்ன முடிவு தெரியவே இல்லை, அவ்வளவுதான். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியரசை பேச விட்டு வேண்டியது, இல்ல வேற யாருன்னா பேச விட்டு வேண்டியது. அப்படியே திமுக மற்றும் தவேகா சண்டை தான். இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சட்டமன்றம் டிராமா மன்றமாக மாறி போயிருக்குது அப்படிங்கிறார். சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்தெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து தீர்த்துக் கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்தில் தீர்க்கப்படுகிறது, சட்டமன்றத்தில் சில மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்தும் அங்க தீர்க்கப்படுகிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பாக சில பேருக்கு சில கணக்குகள் இருந்தது, தேர்தல் முடிந்த பிறகு சில பேருக்கு சில கணக்குகள் இருந்தது. அந்த கணக்குகளை தீர்க்கின்ற மன்றமாக தான் சட்டமன்றம் இருக்குது. மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு எதுக்கு ஓட்டு போட்டு அனுப்புனாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு சட்டமன்றமானது தனிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற விஷயமா இல்லாம அங்க சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கடந்த கால வன்மங்களையும் விரோதங்களையும் தீர்க்கக்கூடிய மன்றமாக மாறி போயிருக்கு. ஒருத்தர் வாய் திறந்தாவே போதும் சண்டை தான். அண்ணாமலை அதான் சொல்றாரு, அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அதான் சொல்றாங்க. புதுசா வந்திருக்காங்க, அனுபவம் இல்லை. எத்தனை ஆண்டு காலத்துக்கு அனுபவம் இல்லாம இருந்துட முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணுமா இல்லையா? ஏதோ டிவி டிபேட்ல உட்காந்து வாக்குவாதம் பண்ற மாதிரி ஆத வச்சுனா சண்டையை உருவாக்கி விட்டுறாரு அப்படின்றது அண்ணாமலையுடைய பதில். அதே தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்றாங்க. ஆதவஜனா பொறுத்த வரைக்கும் வானிலாவிய அதிகாரம் பெற்றவர் போன்றும் இனிமே என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்ற நினைப்பினாலும் சட்டமன்றமானது ரணகலமா மாறி கிடக்குது. இந்த வெங்கட் நாராயணா பற்றி பேசணும் இல்லையா? இந்த வெங்கட் நாராயண பற்றி அண்ணாமலை குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கும் பொழுது, இந்த டாக்ஸி என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரே நாள்ல 104 கோடி அளவுக்கு சம்பாதித்திருக்குது. அந்த படத்தை யாரும் போய் பார்க்கவே முடியாது, அவ்வளவு வன்முறையா இருக்குது, அவ்வளவு ஆபாசமா இருக்குது. இதெல்லாம் சென்சார்ல இருந்து எப்படி தப்பிச்சு வருது? கண்டிப்பாக எதிர்கால சந்ததிகளை இந்த மாதிரி படத்தை பார்க்க விட்டா அவ்வளவுதான். இன்னைக்கு ஏற்கனவே மாணவ பருவமானது செல்போன்ல அழியுது. வளர்ந்த நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் வந்து 16 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் சமூக வலைதளத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு விதித்திருக்கின்ற பொழுது நம்ம நாட்டில் தான் அதிகமாக மெட்டா போன்ற நிறுவனங்கள்ல இருந்து பல்வேறுபட்ட சமூக வலைதளங்களை பார்க்கின்ற வழக்கம் நம்முடைய அதிகமா இருக்குது. நம்ம தான் மெட்டா போன்ற நிறுவனங்களுக்கு அதிகமா ப்ராஃபிட்டை தரோம். ஏன்னா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் செல்போனை கையில் வச்சிருக்கோம். மெட்டானா என்னன்னு தெரியுங்களா? பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், அதுல தான் இன்னைக்கு மூழ்கி கிடக்கின்றார்கள். சோ இப்படி ஒட்டுமொத்த கன்சியூமரும் இந்தியாவை நோக்கியே இருப்பதனால எந்த கம்பெனி எங்க தொடங்கினாலும் சொல்லி இந்தியாவை நோக்கி வராங்க. அதுலயும் இந்த சமூக வலைதளங்கள் எப்படி விதவிதமா மக்களிடையே வந்து சேர்ந்து விதவிதமான செய்திகளை கொடுத்து அந்த அல்காரிதமும் வந்து யார் என்ன பாக்குறாங்களோ அதையே மேலும் மேலும் மெருகூட்டப்பட்ட காட்சிகளை காட்ட காட்ட இளம் தலைமுறைகள் கெட்டுத்தான் போறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதனால நம்ம நாட்டிலையும் ஒரு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாருங்க. அதான் நேற்று பேட்டி அளித்தாரு. ஸோ இந்த டாக்ஸி அந்த திரைப்படமும் சமூக வலைத்தளமும் நம்முடைய நாட்டை சீரழிக்குது அப்படின்னு சொன்னவர், சட்டமன்றமானது டிராமா மன்றமாக மாறக்கூடாது. ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதை டிராமா மன்றமாக தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல மக்களுக்கு எதுவுமே செய்யாம நாங்க செஞ்சிட்டோம் பாரு அப்படின்னு மக்கள் நம்ப வைக்கின்ற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு.
மொத்தத்துல மேலிட பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க பாருங்க. வாழ்த்துக்கள், பல்லாண்டு காலம் வாழ்க. ஏன்னா மக்கள் பிரச்சனையை பார்க்காம தன்னுடைய பண பிரச்சனையை பார்க்கறாரு பாருங்க. அந்த மாதிரி பிசினஸ் தான் முக்கியம் என்கின்றவங்க விஜய பதவி கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கணும். என்ன பண்றது, துரதிருஷ்டம். இதுக்கிடையில நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆலங்குடி எம்எல்ஏ தான் நினைக்கிறாங்க மனோஜ் பாண்டியன். அவருடைய மகள் திருமணத்துக்கு திருவான்மியூர்ல 2 பேரும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி திருமண நிகழ்வுல தான் இல்ல பல இறப்புகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பல கூட்டணிகள் உருவாகிறது. குறிப்பா இந்த திருமண நிகழ்வுல தான் கூட்டணி உருவாகும். அந்த மாதிரி தான் நேற்று ஒன்றுடன் ஒன்று 2 பேரும் சேர்ந்து திருமண நிகழ்வுல கலந்து கொண்டதும் அதற்கு பிறகு அவங்க சந்தித்து பேசின விஷயமும் தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டிருக்குது. நெருங்குகின்றார்களா திமுக மற்றும் பாஜக அப்படின்னு பார்க்கும்போது பாஜக என்னவோ திமுக நெருக்கமா இருக்கத்தான் ஆசைப்படுது. ஆனா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்களோ, பாஜகவை எதிர்த்து விட்ட திமுக மீண்டும் அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை சிந்தனை வந்து விட்டால் ஏற்கனவே தோல்வி அடைந்திருக்கின்றோம். இப்ப பாஜகவுடன் சேர்ந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்று திமுக தான் தயங்குகிறது. ஆனால் லேட்டஸ்டா டெல்லியில இப்பதான் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு நம்முடைய நயினார் நாகேந்திரன். அவருடைய தலைவர் பதவி இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியாது. ஒருவேளை திமுக பாஜக கூட்டணியா உருவாக்கிட்டாருன்னா தலைவர் பதவியில தொடரலாம் என்பது ஒரு கண்டிஷனா கூட இருக்கலாம். அப்படி உருவாகாத பட்சத்துல வானதி சீனிவாசன் அவர்களை போட போறாங்க என்ற தகவல் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன 3 வருஷத்துக்கு தலைவரா போட்டீங்களா, 3 வருஷம் எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்றதுக்காக திமுக மற்றும் பாஜக கூட்டணியை உருவாக்குவாரு. அது மட்டும் இல்ல, இயற்கையாவே வந்து திமுக ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடியவர் நயினார் நாகேந்திரன். அதிமுக கூட்டணியில் இருந்துகிட்டு பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துகிட்டு ஸ்டாலின் மற்றும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரே அரசு விழாக்கள்ல கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கே பெரிய விமர்சனம் இருந்தது. அதிமுக கூட்டணி பாஜக ஒட்டிக்கிட்டு இருந்தது. என்னங்க நீங்க போய் மு.க. ஸ்டாலின் அவருடைய விழாவில் கலந்து கொண்டு அவரை பயங்கரமா புகழ்ந்துட்டு வரீங்க, நன்றி எல்லாம் சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அதிமுக இருக்கின்ற பொழுதே நான் வந்து திமுக நெருக்கமா தான் இருந்தேன். எனக்கு எல்லாரும் நண்பர்கள் தான், கட்சி ரீதியா கொள்கை ரீதியா எதிர்ப்போம், ஆனா தனிப்பட்ட முறையில எனக்கு சொந்தம் வந்த மாதிரி தான் அப்படின்னு வந்து அதிமுக இருக்கும் போதே நான் நடந்துக்கும். அந்த மாதிரி பாஜகவில் எப்போதும் கருத்துரிமைக்கு இடம் உண்டு. பாஜக யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தயா வந்து பாஜக மற்றும் திமுக எலியும் பூனையுமா தான் இருக்கணும் அந்த கட்சிக்காரங்க அப்படின்னு சித்தரிக்கிறீங்க. இந்த நாகரிகம் எப்ப மாறப்போகுது அப்படின்னு அன்னைக்கு சிக்கல் ஓட்டினாரு. அவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடியவர் தான் திமுகவுடன். இப்போ இந்த ஆலங்குடி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனுடைய மகள் திருமணத்துல கூட்டணி தான் பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல திமுக பாஜக கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதா? அது தமிழ்நாட்டுக்கு நல்லதோ இல்லையோ, ஆனா அதிமுகவுக்கு அழிவு காலம்தான். அதாவது கஷ்டமான சூழ்நிலையில நம்ம பாஜகவை பல தருணங்கள்ல காப்பாற்றி விட்டது அதிமுக தான். ஆனா இப்ப அதிமுக ஆபத்தில் இருக்குது. இந்த தருணத்துல தான் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக காப்பாற்றி விடணும். திமுக கடவுள் புனித்துல எதிர்கட்சியா வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக வளர்ப்பதற்காக அவங்களே வச்சு செய்யறாரு. அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கான இடத்தை உருவாக்கி தருகின்றாரு. ஸோ அதனால திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதிமுக அரசியல் களத்துல சைலண்டா ஓரங்கட்டப்படுகிறது. இப்படி ஓரங்கட்டப்படுகின்ற இந்த தருணத்துல தான் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் உறுதுணையா இருந்து இடைத்தேர்தலில் 1-2 வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். ஆனா போற போக்க பார்த்தா அடுத்து நடக்கின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வரக்கூடிய மசோதாவை திமுக வந்து ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த மசோதா பற்றி பேசியிருந்தா பேசிருக்கலாம். இல்லைன்னா கூட்டணியில என்ன சிக்கல் இருக்குது, ஏன் நெருங்கி வர மாட்டீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு, சரி நண்பர்களே, வெங்கட் நாராயணா அவர்களை நியமித்தது சரியா? சரி, நேபாளத்துல எவ்வளவு தமிழர்கள் சிக்கி கொண்டு இருக்கின்றார்கள், அவங்களுடைய மீட்பு பணியானது எவ்வாறு நடந்து கொண்டிருக்குது, உங்களுக்கு தகவல் தெரிந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.